சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கறி. பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா அந்த இஃப்தார் நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னோடனே பந்திகள் விரிக்கப்பட்டு மெயின் திங் நோன்பு முடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், பேரிச்சம்பழம் வேணும், ஃப்ரூட்ஸ் வேணும். அதுதான் மெயின். இது வரைக்கும் ரமலான் மாதம் நோன்பு இருந்து இஃப்தார் பண்ணுற முறை எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செம்ம தீனி. பொதுவாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை விரதம் இருக்கிறோம், செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கும்போதும் விரதத்தை முடிக்கும்போது நீராகாரத்தை கொண்டு தான் விரதம் முடிப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்ணாவிரதம் இருக்கிறேன், பந்த் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் விரதத்தை முடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ட்ரிங்க்ஸு, ஜூஸ் ஏதாவது கொடுத்து தான் விரதத்தை முடிப்பாங்க. சயின்டிஃபிக் ரீசன் அதுதான். டோட்டலி அந்த விரதம் இருந்து பச்சை தண்ணியும் கூட குடிக்காமல் விரதம் இருக்கும்போது டோட்டல் ட்ரை ஆகி அந்த ஈவன் இன்டெஸ்டைன்ஸும் கூட ட்ரை ஆகிடும். அதனால தான் எடுத்தோன்னே ஸ்டஃப் பண்ணக்கூடாது, ஹெவியாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். இந்த ஃபாஸ்டிங் முடித்தோன்னே பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி, அந்த ஃப்ரூட்ஸு அதுதான் நமக்கு அப்படியே இழுக்கும். பரவாயில்ல, 250 கிராம்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கிரேப்ஸ் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஆப்பிள் இருக்குது, முலாம்பழம் இருக்குது, தர்பூசணி இருக்குது. பரவாயில்ல, வெரைட்டிஸாகவே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபெக்ட். விரதம் முடிக்கும்போது இதுதான் வேணும். அந்த நீராகாரம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பழைய சோத்து தண்ணிக்கும் நீராகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் காலம் வந்துச்சுன்னா நீராகார குடி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. தண்ணீர் பாகம் அதிகமுள்ள பொருட்கள் எல்லாமே நீராகாரம் தான். அதில் திஸ் இஸ் வாட் வி நீட். அந்த லிக்விடாக உள்ளே இறங்கும்போது தான் அமிர்தம். தண்ணீர் எல்லாத்தையும் கடந்தது. அது இறைவன் பாக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் தண்ணியை குடித்து விரதத்தை முடிக்கிறோம். அது போக இயற்கை தந்த வளங்கள், ஃப்ரூட்ஸு. உண்மையிலே இந்த நேரத்தில் இதுதான் வேணும். ஜஸ்ட்டு இஃப்தார் கிட்னு சொல்லி பிரியாணி, சிக்கன் அது இதுன்னு போட்டு நிறைக்காமல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ரியலி தி பெஸ்ட் திங். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணல, என்ன தேவைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. விரதம் முடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு மெயின் திங் கஞ்சி. அந்த கஞ்சி குடிக்கலைன்னா இஃப்தார் ஃபுல்ஃபில் ஆகிறதே இல்லை. மட்டன் கஞ்சி கொடுத்துருக்காங்க. முதல்லலாம் பார்த்திங்கன்னா பள்ளிவாசலில் ரெகுலர் நார்மல் கஞ்சி ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த 27ஆம் கிழமை வரும்போது ஸ்பெஷல் கைமா போட்டு கஞ்சி, மட்டன் கைமா போட்டு கஞ்சி செய்வாங்க. அப்புறம் 15ஆவது நோன்பு இன்டர்மீடியட், அந்த நோன்பு அன்னைக்கும் முடிஞ்சால் ஸ்பெஷலாக செய்வாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வசதிக்கு தகுந்த மாதிரி சிலர் ஸ்பான்சர் பண்ணுறோம், செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அடிக்கடி மட்டன் கஞ்சி வந்துடுது. இவங்க மட்டன் கஞ்சி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பள்ளிவாசல்லாம் பார்த்திங்கன்னா இந்த களிமண்ணில் செஞ்ச பிளேட்டு, இந்த பிளேட் இப்படி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் குழியான பிளேட்டாக இருக்கும். அந்த மாதிரி மண் சட்டிங்கிற அளவுக்கு பெருசாக இருக்காது. பிளேட்டுக்கும் இல்லாமல் சட்டிக்கும் இல்லாமல் கொஞ்சம் குழியாக இருக்கும். அதில் கஞ்சி ஊற்றி வச்சு தான் குடிப்போம். அந்த பிளேட் மாதிரி இருக்கும்போது தான் அந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சிக்கு சீக்கிரம் ஆறி கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் குவளையெல்லாம் வந்துருச்சு. அந்த விரதம் முடிச்சுட்டு அப்படியே அந்த குவளையில் கஞ்சியை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆறி போல் லைட்டாக வாமாவும் இருக்குது. டேஸ்ட்டு நல்லா இருக்குது. கொஞ்சம் தண்ணி அதிகமாக தெரியுது, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. ரம்ஜான் டைம் வந்துருச்சு அப்படின்னா பள்ளிவாசல் முன்னாடி எல்லா பள்ளிவாசல்கிட்டையும் ஒரு வியாபாரி வந்துடுவாங்க. குட்டி குட்டியாக பருப்பு வடை போட்டிருப்பாங்க. இந்த கஞ்சிக்கு அந்த பருப்பு வடை செம்ம காம்பினேஷனு. அது போக இந்த மாதிரி பப்ஸு, ஆனியன் பப்ஸு, கைமா பப்ஸு, சிக்கன் பப்ஸு, என்ன கிடைக்கிதோ அந்த மாதிரி இவங்க சிக்கன் பப்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். முதலே அந்த பந்தி விரித்து கஞ்சி எல்லாம் ஊற்றி வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவாங்க இல்லையா. அந்த கஞ்சி அப்படியே கொஞ்சம் ஆறிட்டே வரும்போது அந்த படலம் ஃபார்ம் ஆகுது. ரைட்டு, விரதம் முடிச்சாச்சு அப்படின்னோடனே கஞ்சி தான் ஃபஸ்ட்டு தூக்குவோம். கஞ்சி, அடுத்தது ஒரு பப்ஸு. அந்த பப்ஸு அப்படியே ஸ்டிரர் பப்ஸு தான் ஸ்டிரர். செம்மத்தினியில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கடி ஒரு குடி அப்படின்னு. நோன்பு முடித்து கஞ்சி குடிக்கும்போது அதே கதை தான்.
ஒரு கடி கடிச்சுக்குவோம், கஞ்சி குடிச்சுக்குவோம், இப்படியே போயிட்டுருக்கும் ஸ்பீடு. தொழுகைக்கு நேரமாயிரும், பேங்க் கொடுத்துருவாங்க, ஸ்பீடு பார்க்கணும், அப்படியே போயிட்டுருக்கும். பருப்பு வடையை எடுத்து அப்படியே உடச்சி அந்த கஞ்சிக்குள்ளே போட்டுருவோம். அப்புறம் சமோசா வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். பப்ஸு சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. இந்த விரதம் முடிக்கும்போது பிரியாணி, சிக்கனு அதெல்லாம் அடுத்தது, அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம். ஃப்ரூட்ஸு, கஞ்சி, இதுதான். அகெயின் ஐ வில் எண்ட் வித் another dates. பர்ஃபெக்டாக இருக்குது. தொழுவி முடிச்சுட்டு வந்துடுறேன், மீதி அப்புறம் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். இப்போது பிரியாணி பார்த்துடலாம். சிக்கன் 65ல் 2 பீஸும் சிக்கன் பிரியாணியும் கொடுத்துருக்காங்க. பிரெட் ஹல்வா ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. பிரிஞ்சால் கறி, அதாவது புளி கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. ஆனியன் ரைத்தா இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் 65ல் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, மோசம் இல்லை. ஓகே, பிரியாணி எவ்வளோ இருக்குது பார்த்துடலாம். பத்துமான்னு தெரியல. நார்மல் டைமாக இருந்தால் கண்டிப்பாக பத்தாது. ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால குவான்டிட்டி ரொம்ப எடுத்துக்க முடியாது. அது போக கஞ்சியும் சாப்பிட்ருவோம். கஞ்சியும் வந்து ஒன்றும் பெருசாக சாப்பிடல, ஒரு பவுல் கஞ்சி தான் சாப்பிட்ருக்கேன். இதே பள்ளிவாசலில் இருந்தோன்னா 2வது பவுலும் சாப்பிட்ருவோம். அது போக மெயின் திங் அந்த புதினா சட்னி, அது இங்கே மிஸ்ஸிங். நோம்பு கஞ்சிக்கு காம்பினேஷன் புதினா சட்னி தான். அது இருந்தால் தான் கஞ்சி முழுமையடையும். இன்றைக்கி அது ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். சரி, பிரியாணி எவ்வளோ இருக்குது பார்த்துடலாம். லெக் பீஸ் 1, முட்டை 1, ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். டப்பாவில் பார்க்கும்போது பத்தாதுன்னு நினச்சேன், பட்டு பிளேட்டில் போட்டோன்னு பார்த்தோன்னா ஃபுல் பிளேட் இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். அந்த லெக் பீஸ் போக சின்ன சின்ன பீஸாகவும் உள்ள தெரியுது. இனி எதுவும் பீஸ் இருக்கான்னு தெரியல. ஓரளவுக்கு சாப்பாடு வாமாக இருக்குது. பீஸை தேடுற பேர் வழின்னு சொல்லி எல்லாத்தையும் களைச்சி ஆற விட வேண்டாம். சாப்பிட பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு பிகின் வித் ஸ்வீட். பிரெட் ஹல்வா சூப்பராக இருக்குது. நாட்டு சக்கரை போட்ட மாதிரி டேஸ்ட் இருக்குது. இது வந்து ஆர்டினரி சுகர் கிடையாது, நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆரம்பிக்கும் போது சென்னையில் பிரியாணி கூட பிரெட் ஹல்வா கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேமஸான கடை தான் இந்த SS ஹைதராபாத் பிரியாணி. உண்மையிலே நல்லாயிருக்கு பிரெட் ஹல்வா. பிரிஞ்சால் கறி அப்படின்னா குழம்பு மாதிரி நினச்சிட வேண்டாம், தொக்கு மாதிரி தான் இருக்கும். பிரியாணி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓவர் மசாலா இல்லை, கரெக்டான மசாலா. நல்லாயிருக்கு. என்ன புதுசாக சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குங்கிறா, அப்படி தானே? உண்மையிலே புதுசாக தான் சாப்பிட்றேங்க. SS ஹைதராபாத் பிரியாணி இது வரைக்கும் நான் சாப்பிடல, இன்றைக்கி தான் பாருது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். லெக் பீஸு பிரியவே இல்லை, மோல்டிங் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே முழுசாக உருட்டி அப்படியே இருக்குது, மோல்டிங் பண்ண மாதிரி. மோல்டிங் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு டஃப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு கடித்தேன். இந்த கிரில் சிக்கன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடித்தோன்னே அப்படியே வந்துருச்சு. பர்டிகுலராக ஆனியன் விரும்புகிறவங்க ஆனியன் ரைத்தா சேர்த்திக்குவாங்க. ஆனால் இந்த புளி கத்திரிக்காய் இருந்தால் ஆனியன் ரைத்தா அதிகமாக இழுக்காது, இதையே சேர்த்திக்குவாங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குது. சிக்கன் 65 போதுமாக இருக்குது, தாராளம். ஒரு ஆளுக்கு இந்த எல்லா ஐட்டமும் வந்து தாராளம், கரெக்டாக இருக்குது. அதில் பர்டிகுலராக அந்த ஃப்ரூட்ஸு, கஞ்சி எல்லாமே, சமோசா எல்லாமே சேர்த்து சாப்பிட்றோமா, ஸோ நல்லாவே ஃபுல்லாகிடுது, தாராளமாக போதும். மற்ற நேரங்களில்
இந்த மாதிரி பேக்கில் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி சிங்கிள் பர்சன் கிட் அவங்ககிட்ட இருக்கா என்னங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அப்படி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிட்டு பேசுங்க. சென்னையில் இவங்க கிங்கு, கோயம்புத்தூரில் ஒன்லி பிரான்ச் 11th ஸ்ட்ரீட்டில் 11th ஸ்ட்ரீட் கிராஸ்கட் ரோட்டில் இருக்குது. இன்றைக்கி கரெக்டாக நான் இங்கே கிராஸ் ஆனதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இஃப்தியார் முடிஞ்சுது. ப்ரையராகவே ஃபோன் பண்ணி ஆர்டர் சொல்லி வச்சுட்டு நம்ம போய் இஃப்தியார் கிட்டெல்லாம் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் கேஷுவலாக ஈவினிங் ஹவர்ஸ் அந்த ஏரியா கிராஸ் ஆனதுனால போய் பார்த்தேன், அவைலபிளாக இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இஃப்தியார் செம்ம இஃப்தியார். ஃபைனலி ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.